வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 69வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாக வந்து இந்த ப்ரிப்போசிஷன் மட்டும் பார்த்துட்டு இருந்தோமா. இந்த ப்ரிப்போசிஷன் வந்து என்ன, அதனோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எல்லோரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரிப்போசிஷன்றது ஒரு சென்டென்ஸில் முக்கியமானது. வித்தவுட் ப்ரிப்போசிஷன் அந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு 2-3 நாள், இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஓவராலாக கவர் பண்ணிவிட்டு, அதாவது பேசிக் லெவலில் என்ன வேணுமோ அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு, நம்ம அடுத்தது வந்து இந்த ரிவிஷன் ப்ளஸ் வந்து WH டைப் வார்த்தைகள்லாம் எப்படி வருது, இன்னும் ஒரு சில முக்கியமான ரிவைஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு 10 டேஸ் 71லேருந்து ஒரு 80 வரைக்கும், 70லேருந்து 80 வரைக்கும் ஒரு 10 டேஸ் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ அதனோட அந்த 10 டேஸில் நம்ம கிளாஸ் முடிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு அகாடமியில் சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனுடைய எல்லா வீடியோஸும் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய குழந்தைங்க இல்லை உங்கள் பசங்க ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க, இல்லை இப்போ தான் ப்ரைமரி லெவல் அப்படின்னா கூட ஸோ அதில் வந்து அந்த வீடியோஸ் பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கூல் படிச்சுட்ருக்கவங்க ப்ளஸ் யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், இல்லை இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ளஸ் வந்து பேங்கிங், எஸ்எஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுகிறவங்க கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அது ரிலேட்டடாகவே கொண்டு போகிறதா இருக்கும். ஒரு 30 நாள் கிளாஸ், 30-35 நாள் கிளாஸ் இருக்கும் சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரீ தான், பார்த்து பயனடைஞ்சிக்கங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன் கண்டினியூவேஷன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ரீகேப் ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த சிம்பிள் ப்ரெசனன்ஸ்லாம் எந்த இடத்துல நமக்கு வந்து பயன்படுது, சிம்பிள் ப்ரெசனன்ஸ் வந்து நமக்கு எந்த இடத்துல பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ எப்போவுமே ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கிறப்போ சிம்பிள் ப்ரெசனன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பப்போல்லாம் ரெகுலராக, அதாவது வழக்கமாக நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்றப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசனன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதோடய ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னா யார்? ஒரு செயலை செய்கிறவங்க. சப்ஜெக்ட்னா கரெக்டு தான். சப்ஜெக்ட்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட்டு. சொன்னீங்களா? ஒரு இடத்த பற்றி பேசினா அந்த இடம் சப்ஜெக்ட்டு, ஒரு பொருளை பற்றி பேசினா அந்த பொருள் சப்ஜெக்ட்டு, ஒரு நபரை பற்றி பேசினா அது ஆணாவோ பெண்ணாவோ இருக்கலாம், அந்த அவங்க சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ அப்போது சப்ஜெக்ட்ன்றது ஒரு செயலை குறிக்காத ஒரு வார்த்தையாக இருக்கும். அதுதான் சப்ஜெக்ட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ அந்த சிம்பிள் ப்ரெசனன்ஸோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு வெர்பு ஒன்று வரும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அதுக்கு பக்கத்துலேயே வெர்பு வரும். சரிங்களா? அது பக்கத்துலேயே வெர்பு வந்துடும். ஸோ இதுதான் அப்படி இருக்கும். இதுதான் இந்த சிம்பிள் ப்ரெசனன்ஸோட அந்த வாக்கிய அமைப்பு. அதாவது ஒரு செயலை செய்கிறவர், அதுக்கு பக்கத்துலேயே அவர் செஞ்ச வேலை வரும். ஸோ அதுக்கு அடுத்ததெல்லாம் ரிமைனிங் பார்ட் வந்து ஆப்ஜெக்ட் வரும். அதில் வந்து நிறைய சென்டென்ஸ் பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சிம்பிள் ப்ரெசனன்ஸு. அப்போ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்லணும். இப்போது நீ எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க உங்களை. நான் வந்து கடைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லலாம். இல்லைனா நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இது ரெண்டில் நம்ம சிம்பிள் ப்ரெசனன்ஸ் வந்து எதை வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நான் கடைக்கு போகிறேன், எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க, கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசனன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டிஸ் எப்போவுமே நம்ம இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு செயல் வந்து எப்போவுமே வழக்கமாக இப்படி தான் செய்கிறோம், இல்லை வழக்கமாக எனக்கு ஒன்று பிடிக்கும், இல்லை ஒன்று சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. ஒரு செயல் வழக்கமாக நான் செய்வேன், ஒரு செயல் வழக்கமாக செய்கிறதே இல்லை, இல்லை ஒரு செயல் வழக்கமாக பிடிக்கும், இல்லை ஒரு செயல் வழக்கமாக பிடிக்காதுன்றப்பெல்லாம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசனன்ஸ் வந்து வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிள் ப்ரெசனன்ஸில் கொஞ்சம் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸ் வந்து முன்னாடி இருக்குது. சிம்பிள் ப்ரெசனன்ஸோட அந்த டென்ஸு, அதனோட வாக்கிய அமைப்பு, அது எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோன்றது வந்து அது முன்னாடி நமக்கு இருக்குது. அதை நம்ம கவனிச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்போசிஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்டு, இன்னு, ஆணு. இது 3 வார்த்தைகளும் நம்ம எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வந்து இந்த அட்டு வந்து எங்கே யூஸ் ஆகும், ஒரு டைமை குறிக்கும் போது நம்ம அட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டைம் குறிக்கும் போது என்ன, இப்போ ஒரு 3 மணிக்கு நான் இப்போ தமிழில் சொல்லும்போது, நீ எப்போ வருவ வீட்டுக்கு
அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கிளாஸ் போகிறீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸே போகிறீங்க அப்படின்னா வீட்டில் கேட்குறாங்க எப்படா திரும்பி வருவோம் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு 3 மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 மணிக்குன்னு சொல்கிறப்போ அட் 3 o'clockன்னு சொல்லணும். ஷார்ட்டாக சொல்லும்போது 3 o'clockன்னு சொல்லலாம், 3 o'clock இந்த ஈவினிங்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல அட் 3 o'clock அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டைமை மென்ஷன் பண்ணும்போது ப்ரிப்போசிஷன் வச்சு தான் சொல்லணும். நீங்கள் எப்பப்பெல்லாம் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ப்ரிப்போசிஷன் கண்டிப்பாக பயன்படுத்தணும். சரிங்களா? அப்போ டைம் குறிக்கும்போது அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும்? ஒரு மாதத்தை குறிக்கும் போதும் வருஷத்தை குறிக்கும் போதும் இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை வந்து பயன்படுத்தலாம்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எங்கே பயன்படுத்தலாம்? இதெல்லாம் பேசிக், இதை தான் எப்போவுமே. சரிங்களா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டினாக வரும் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதே மாதிரி எஸ்எஸ்சி ப்ளஸ் பேங்கிங் இதெல்லாம் வரும். சரிங்களா? இப்போது அதே மாதிரி ஒரு கிழமையோ இல்லை ஒரு தேதியோ குறிக்கும்போது ஆன் தேர்ஸ்டே, ஆன் மண்டே, கிழமைகளில் எப்போவுமே எல்லா கிழமையும் குறிக்கும்போது அதுக்கு முன்னாடி ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வரும். அதுக்கு அடுத்தது வந்து 4 தேதியை குறிக்கும்போது ஆன் 27 இல்லை ஆன் 15, ஆன் 15th August அப்படின்ட்டு தேதியை மட்டும் குறிப்போம்ல, அப்போல்லாம் ஆன் வந்துடும். அப்போது தேதியை குறிக்கும் போதும் கிழமையை குறிக்கும் போதும் ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஏற்கனவே சொன்னால் இன் வந்து மாதத்துக்கும் வருஷத்துக்கும் பயன்படும்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி கிளாஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா எங்கெங்கே பயன்படுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இன் வந்து எங்கே பயன்படுது அப்படின்னா, இது நீங்கள் ஸ்கூல்லேருந்து படித்தது தான். ஒரு மூடிய பகுதிக்கு உள்ள ஒரு பொருள் இருக்குது அப்படின்ற பட்சத்துலலாம் நம்ம இன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது எது ஒரு மூடிய ஒரு ஃபுல்லாக கவராக இருக்குது அதுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு பொருளோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றப்போ அதை நம்ம அந்த இடத்த குறிக்கிறதுக்கான ப்ரிப்போசிஷனாக நம்ம ஆன் வந்து யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஆன் வந்து கிழமையை குறிக்கிறதுக்கும் நாட்களை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். இப்போ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குது? ஒரு மூடிய அமைப்பாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பொருளை வந்து குறிக்கிறதுக்கு நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போது அம்மா வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. அம்மா வந்து கிச்சனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. கிச்சன் எங்கே இருக்கும்? வீடு இருக்கும், வீட்டுக்குள்ளே கிச்சன் இருக்கும். கிச்சன்றது ஒரு ரூம், அதுக்குள்ளே இருப்பாங்க. அப்போது ஒரு மூடிய ஒரு க்ளோஸ்டு பாத். சரிங்களா? இதுதான் பேசிக்கு. அப்போ இது வந்து இன் அப்படின்றது வந்து தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தப்பாக சொல்லிட்டேன். இன் அப்படின்றது வந்து வருஷத்தையும் மாதத்தையும் குறிக்கும். சரிங்களா? இப்போ இன் வந்து பார்க்க போகிறோம். இன் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போது அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்த குறிக்கிறப்போ நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வச்சு சொல்லலாம். இப்போ அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க, அம்மா வந்து கிச்சனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கிச்சன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி எப்போவுமே பொதுவாக ஊர் நகரத்தெல்லாம் குறிக்கும்போது இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வரும். நீ எங்கே இருக்க? இன் சென்னை. சென்னையில் எங்கே இருக்க? டி நகர். அப்போ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு பொதுவாக நார்மலாக ஒரு இடத்த குறிக்கிறப்போ இன் பயன்படுதுன்னு சொன்னால், அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கிறப்போ அந்த இன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சொன்னேன். இப்போ கிச்சனில் எங்கே இருக்கிற, கிச்சனில் எங்கே இருக்கிற, பாத்ரூமில் எங்கே இருக்கிற, கிளாஸ் ரூமில். அப்போ இந்த கிளாஸ் ரூம், இந்த கிச்சன், இந்த பாத்ரூம் அப்படிலாம் சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். ஐ மீன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனால் பொதுவாக அதே மாதிரி ஒரு ஊரை குறிக்கும்போது, இப்போ நீ எங்கே இருக்கிற? நான் இங்கிலாண்டில் இருக்கேன். ஐ மீன் மெட்ராஸ், ஐ மீன் இங்கிலாந்து, ஐ மீன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதே மாதிரி வந்து ஐ மீன் ஜப்பான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ பொதுவாக ஒரு இடம் ஊரை குறிக்கும் போதெல்லாம் இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வரும். சரிங்களா? ஊரை குறிக்கும் போதெல்லாம் இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வருமா? இப்போ இன்னொன்று பாருங்கள். இப்போ நீ எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து மெட்ராஸில் இருக்கேன். அப்போ இன்னொன்று, மெட்ராஸில் எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் டி நகரில் இருக்கேன், இல்லை நான் திருவல்லிக்கேணியில் ட்ரிபிள்கேனியில் இருக்கேன், இல்லை நான் சாந்தோமில் இருக்கேன், இல்லை நான் நார்த் மெட்ராஸில் இருக்கேன். சரிங்களா? இல்லை நான் திருவான்மியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளேஸை சொல்லிவிட்டு, ஒரு பெரிய இடத்த சொல்லிவிட்டு செகண்டாக வந்து ஒரு சின்ன இடத்த, அதுக்குள்ளே இருக்கிற இடத்த சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு பெரிய இடத்துக்கு இன்னும் அடுத்ததாக சொன்ன சின்ன இடத்துக்கு வந்து அட்டும் நம்ம யூஸ் பண்ணோம். நீ இப்போ கேளுங்க, இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ மீன் மெட்ராஸ். மெட்ராஸில் எங்கே பாருங்க? அட் டி நகர், இல்லை அட் புரசைவாக்கம், இல்லை அட் சாந்தோம், அட் ட்ரிப்ளிகேன். அடுத்தது வந்து அட் நீலாங்கரை, அட் திருவான்மியூர். அடுத்தது அட் நார்த் மெட்ராஸ்.
அப்படின்லாம் சொல்லலாம். அப்போது ஒரு பெரிய இடத்த சொல்லிவிட்டு அடுத்து சின்ன இடத்த சொல்லும்போது சொல்லலாம். இன்னும் அட்டும் யூஸ் பண்ணலாம். அந்த இன்னும் வந்து பெரிய இடத்துக்கும் அட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு அந்த இடத்துல தான் அப்படின்னு இங்கே தான் இருக்கான் நான் இங்கே இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னுக்கு திரும்பி வருவோம். இப்போது க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும்போது இன் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது வந்து பொதுவாக ஊர் பெயரை குறிக்கிறப்போ இன் பயன்படுத்தலாம். அந்த ஊர் பெயர்லேயே பர்டிகுலராக இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறப்போ இன் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் பார்க்கில் இருக்கேன். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கும் பயன்படுத்தலாம். ஓப்பனாக இருக்கிற இடத்துலையும் நீ எங்கே இருக்க? நான் பார்க்கில் இருக்கேன். ஐ மீன் பொதுவாக பார்க் புரியுங்களா? பொதுவாக ஜென்ரலாக சொல்லும்போது பொதுப்பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது பொதுப்பெயர்னால் இப்போ பாருங்களேன், பார்க் பூங்கா அப்படின்னா பொதுப்பெயர். அதில் சிறப்பு பெயர்னால் அட் கன்வா நேஷ்னல் பார்க், தத்வா நேஷ்னல் பார்க், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தத்வா நேஷ்னல் பார்க், அங்கே தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? பார்க்கில் இருக்கேன், நேஷ்னல் பார்க்கில் இருக்கேன். ஐ எம் இன் த நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். நேஷ்னல் பார்க்கா? எந்த நேஷ்னல் பார்க்கில் இருக்கா? ஏன்னா நேஷ்னல் பார்க்கில் நிறைய ஐட்டம் இருக்குது. அப்போ சொல்லும்போது ஐம் அட் கிர் நேஷ்னல் பார்க், கிர் ஃபாரஸ்ட், இல்லை எந்த நேஷ்னல் பார்க்கிலோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போது பொதுவாக சொல்லும்போது நீ எங்கே இருக்க? பார்க்கில் இருக்க. அப்போ பொதுப்பெயர் பார்க்குன்றது ஒரு பொதுப்பெயர். சரிங்களா? ஒரு இடத்த குறிக்கிற ஒரு பொதுப்பெயர். அதில் பர்டிகுலராக எந்த பார்க் அப்படின்னு கேட்கும்போது தான் அட்டு வரும். சரிங்களா? அதே மாதிரி கார்டனில் இருக்க. எங்கே இருக்க? ஐ மீன் த கார்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இப்போ அதுக்கு அடுத்தது வந்து அதே மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குன்ற பட்சத்துலலாம் நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய மொபைல் வச்சுருந்தேனே அது எங்கே இருக்குது? புது மொபைல் இப்போ வாங்கிட்டு வந்தேனே எங்கே இருக்குது? நீங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மொபைல் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. அது அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மொபைல் வந்து அந்த பாக்ஸ்லேயே போட்டு அது உள்ளே வச்சாச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த மொபைல் இருக்குன்றப்போ இட் இஸ் இன் தட் பாக்ஸ் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது எங்கே அவங்க எல்லாம் இல்லைன்னா அந்த மொபைல் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இன் திஸ் ரூம், இந்த ரூமில் தான் நான் அந்த மொபைலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹாலில். ஹீ இஸ் இன் த ஹால். ஹால் எப்படி இருக்கும்? க்ளோஸ்டு பார்த்தா இருக்குமா? க்ளோஸ்டு ஏரியாவாக இருக்கும். ஸோ அப்போ மூடிய ஒரு பகுதிக்குள்ளே இருக்கிறப்போ நம்ம வந்து இன்னும் யூஸ் பண்ணலாம். அப்பா எங்கே இருக்காருன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்பா ஹாலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீ இஸ் இன் த ஹால் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை ஹீ இஸ் இன் த லிவிங் ரூம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னொன்று பொதுவாக ஊர் பேர் சொல்லும்போது அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ அப்பா ஜப்பானில் இருக்காங்க. அப்பா ஜப்பானில் இருக்காங்க. ஹீ இஸ் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஹீ இஸ் ஜப்பானில் எங்கே இருக்காங்க? ஒசாக்கா அப்படின்ற போது ஜப்பானில் இல்லை டோக்கியோவில் இருக்காங்க. ஹீ இஸ் இன் ஜப்பான் அட் டோக்கியோ அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா இன்னும் அட்டும் எந்த இடத்துல பயன்படும் அப்படின்ட்டு? சரிங்களா? அட்டுன்றது வந்து குறிப்பிட்டு சொல்கிறது. இந்த இடத்துல இதுதான் அப்படின்னு சொல்கிறது. பொதுவான இடத்துல இந்த இடத்துல இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்டு சொல்லும்போது அட்டு வந்து பயன்படும். சரிங்களா? அது எங்கே இருக்குது? இப்போ நான் வந்துட்டு ஒரு பொருள் கொடுத்தனே அது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதை நான் அது அப்பா ஒரு சட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சட்டையை கொடுத்துட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் இன்றைக்கி சேலரி போட்டாங்க, சேலரியில் ஒரு ஷர்ட் எடுத்தேன், அந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்றப்போ ஷர்ட் சூப்பராக இருக்குப்பா, அது எங்கே வச்ச நீனு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சட்டை எங்கேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து நான் கபோர்டில் வச்சுட்டேன். இட் இஸ் இன் தட் கபோர்டு, அந்த கபோர்டில் வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து அப்போ அதே மாதிரி புக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. புக்கையும் நான் அந்த கபோர்ட்லேயே வச்சுட்டேன், உங்கள் டைரியும் அந்த கபோர்ட்லேயே வச்சுட்டேன். அப்போ கபோர்டுன்றது ஒரு மூடிய க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதுக்குள்ளே நான் அதை வச்சுட்டேன்றதுக்கு சொல்கிறது வந்து அப்போ இன்னும் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு இது வரைக்கும் பார்த்தீங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து அட்டுன்றது ரொம்ப முக்கியம். அட்டுன்றது நான் முன்னாடி என்ன சொன்னேன், நேரத்தை குறிக்க பயன்படுறதுக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து அட் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா?
இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. கிளாஸ் ரூமில் இருக்கேன். எங்கே இருக்க? கிளாஸ் ரூமில் இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. கிளாஸ் ரூம்ன்றது ஒரு மூடிய க்ளோஸ்டு ஏரியா. ஸோ அங்கே சொல்லும்போது ஐ எம் இன் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே கேள்வி எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கதவுக்கிட்ட இருக்கேன். கிளாஸ் ரூமில் நீ கிளாஸ் ரூமில் இருக்கியா? நான் வந்து எங்கே இருக்கேன்னா கிளாஸ் ரூமோட கதவுக்கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது பர்டிகுலராக இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், ஒரு குறிப்பிட்டு இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம வந்து அட் யூஸ் பண்ணலாம். கதவுக்கிட்ட, கதவு பக்கத்தில் நிற்போம்ல அது. அதே மாதிரி அப்போது எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது கிளாஸ் ரூமில் இருக்குன்னு சொல்லும்போது ஐ மீன் கிளாஸ் ரூம்னு சொல்லிக்கலாம். இல்லை எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது வேறு எங்கேயுமே இல்லை, இந்த கதவு பக்கத்தில் தான் நிற்கிறேன். சரிங்களா? அந்த கதவு பக்கத்தில் தான் நிற்கிறேன். இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் நிற்கிறேன். இந்த மெயின் கேட் பக்கத்தில் தான் நிற்கிறேன். இந்த டெஸ்க்குக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. பக்கத்துலேயே ரொம்ப பர்டிகுலராக அந்த இடத்துல தான். காலேஜில் எங்கடா இருக்க? நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் காலேஜில் இருக்கேன். காலேஜில் எங்கே இருக்க? நம்ம கிளாஸ் டோருக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன், டோருக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சாரி டோருக்கு முன்னாடின்னு வராது, டோர்கிட்ட தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அட் த டோர் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போது அட் த டோர். அதே மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் வருது. எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கேடா, நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் ட்ரிப்ளிகேனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரிப்ளிகேனில் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது, அதான் இங்கே ஒன்றும் இல்லைடா, இந்த ட்ரிப்ளிகேன் சிக்னலில் தான் வெயிட் பண்ணுறேன், சிக்னல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த ட்ரிப்ளிகேன் சிக்னல். அப்போ ட்ரிப்ளிகேனில் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போ ட்ரிப்ளிகேனில் ஒன்றும் இல்லை, இந்த சிக்னல் பக்கத்தில் தான் நிற்கிறேன். அப்போ பர்டிகுலராக இந்த இடத்தான்னு சொல்லும்போது நம்ம அட் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எங்கே இருக்க? கதவு கிட்டே இருக்கேன், அட் த டோர். எங்கே இருக்க? சிக்னல் கிட்டே இருக்கேன், அட் த சிக்னல். சரிங்களா? அட் த டிராஃபிக் சிக்னல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அங்கே அட்டுன்றது ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணோம். ஒரு சில டைமில் அந்த அட்டு இன்னு பேசும்போது மாறி மாறி யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் பேசும்போது அது தெரியாது. பட் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு கிளாஸில் சார் வந்து டிக்டேட் பண்ணுறாரு. டிக்டேட் பண்ணும்போது, சார் நீங்கள் கேட்குறீங்க டவுட்டுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, சார் அந்த லாஸ்ட்டு கொஸ்டின் சொன்னீங்களே அது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. புக்லையா? புக்கில் 240வது பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு லைன் இருக்கும் பாரு, அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இட் இஸ் அட் த டாப் ஆஃப் த பேஜ், இட் இஸ் அட் த டாப் ஆஃப் த பேஜ் நம்பர் 240 அப்படின்னு சொல்லும்போது, அது 240வது பக்கத்தில் அந்த முதல் லைனில் மேலே, அந்த மேலே இருக்க பாரு, அந்த பேப்பரோட மேலே ஃபஸ்ட் லைனில் இருக்க பாரு, இட் இஸ் அட் த டாப் ஆஃப் த பேஜ். அப்போ பர்டிகுலராக சொல்லுதா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? அப்போது அப்படிலாம் சொல்லும்போது இட் இஸ் அட் த டாப் ஆஃப் த பேஜ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அட்டு வந்தும் ஒரு இடத்த குறிக்கிறது, ஆனால் பர்டிகுலராக இந்த இடம் தான் சொல்கிறப்போ நம்ம வந்து அட்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஆன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆன் வந்து கிழமைக்கும் நாளை குறிக்கும் போது ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம டக்குன்னு உடனே என்ன ஒரு ஞாபகத்தில் ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம், ஆன் அப்படின்றது வந்து மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரிப்போசிஷனுக்கெலாம் தனியாக மீனிங் இல்லை. ஒரு இடத்த குறிக்கிறதுக்கு, ஒரு நாளை குறிக்கிறதுக்கு, ஒரு நபரை குறிக்கிறதுக்கு, பர்டிகுலராக இந்த இடம் தான் குறிக்கிறதுக்குன்னு ப்ரிப்போசிஷன் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதுக்குன்னு தனியாக மீனிங் வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில சென்டென்ஸில் ஒரு சில இடத்துல அது தவறாக போயிடும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு டேபிள் இருக்குது, நம்ம ஸ்கூல்லேருந்து படித்தது, ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் மேலே ஒரு பால் இருக்குது, இல்லை அந்த டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது. சரிங்களா? அது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த பந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடி மாஸ்டர் கேட்குறாங்க. அந்த பந்து வந்து எங்கே இருக்குன்னு பிடி மாஸ்டர் கேட்கும்போது அது வந்து அந்த டேபிள் மேலே இருக்குது, இட் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு சர்ஃபேஸ் மேலே தொட்டுக்கிட்டு ஒரு பொருள் இருக்கும்போது நம்ம அதை வந்து ஆன் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம சொல்லலாம். எப்பப்பெல்லாம் ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு பொருள் வந்து தொட்டுக்கிட்டே இருக்குது,
அப்போது அதையெல்லாம் நம்ம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா ஆன் த டேபிள் வச்சு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கா? கம்ப்யூட்டர் டேபிள் மேலே ஒரு பிரிண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு பிரிண்டரோ இல்லை ஒரு ஸ்கேனர் மிஷினோ இருக்குது. பிரிண்டர் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆன் த கம்ப்யூட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ கம்ப்யூட்டர் டேபிள் மேலே பிரிண்டர் இருக்குது. அப்போது ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு பொருள் வந்து தொட்டுக்கிட்டே டச் ஆகிக்கிட்டே இருக்குதுன்ற பட்சத்துலலாம் நம்ம ஆன் அப்படின்றத வச்சு சொல்லலாம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ஆன் பற்றி சொல்கிறதுக்கு. ஒரு இடத்த குறிக்கும்போது ஆன் எப்பப்பெல்லாம் வருதுன்னு சொல்லும்போது நம்ம அதை போக போக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், அதே மாதிரி அந்த செவுத்து மேலே ஒரு கடிகாரம் வந்து ஒரு வால் கிளாக் வந்து செவுத்து மேலே மாட்டிருக்கு. அப்போது ஒரு சர்ஃபேஸை தொட்டுக்கிட்டு இருக்கா, ஒரு சர்ஃபேஸ் தொட்டுக்கிட்டே இருக்கா அந்த பொருள். அப்போது செவுத்தில் மாட்டின கடிகாரத்தில் நம்ம வந்து எப்போ வால் கிளாக் எங்கே இருக்குது, இட் இஸ் ஆன் த வால் அப்படின்னு சொல்லிடலாம். இட் இஸ் ஆன் த வால். நான் ஒரு பெயிண்டிங் கொடுத்தனே, ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்தனே ஃப்ரேமு, அது எங்கேப்பா பெயிண்டிங் ஒன்று சூப்பராக ஒரு பெயிண்டிங் ஒரு பெயிண்ட் பண்ண ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்தனே, அதை எங்கே வச்சேன் அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் நான் அதை வந்து செவுத்து மேலே மாட்டிட்டேன். அது எங்கே இருக்குன்னா செவுத்தில் இருக்க பாருங்கள், இட் இஸ் ஆன் த வால் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி நிறைய இடத்துல சொல்லுவாங்கள்ல, இந்த பார்க்குக்கெலாம் போனால் கார்டனுக்கெலாம் போனால் இந்த அந்த புல் மேலாம் உட்காராதீங்க, அந்த கிராஸ்லாம் அழகாக இருக்கும், அப்படியே பச்சை பசின்னு. சரிங்களா? பச்சை பசின்னு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே எழுதி போட்டிருப்பாங்க டோன்ட் சிட் ஆன் த வால் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன செய்வோம், அது மேலே தான் போய் உட்காருவோம். சரிங்களா? இங்கே சைக்கிளை நிறுத்தாதீங்கன்னா அங்கே தான் கொண்டு போய் நிறுத்துவோம். இங்கே என்னதோ ஒரு சில இடங்கள்லாம் இங்கெல்லாம் இந்தந்த வேலைகள்லாம் செய்யாதீங்கன்னு எழுதி போட்டால் நம்ம அந்தந்த இடத்துலலாம் அந்த வேலைகள் தான் போய் செய்வோம். சரிங்களா? ஸோ அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து அப்போ ஆன் வந்து எங்கே பயன்படுது, ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு பொருள் வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போஷன் வச்சு சொல்லலாம். அது உதாரணத்துக்கு சொன்னது செவுத்து மேலே மாட்டிருக்க படம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த கிராஸ் மேலே உட்காந்துருக்கிற மனிதர்கள், பார்க்கில் கிராஸ் மேலே உட்காந்துருக்க மனிதர்கள். அடுத்தது வந்து குதிரை மேலே உட்காந்துருக்காங்க. அது மாதிரி எது மேலே வேணாலும், ஒரு குதிரை மேலேயோ இல்லை ஒரு யானை மேலேயோ உட்காந்துருக்காங்க. அடுத்தது வந்து டூ வீலர் மேலே அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது ஹீ இஸ் ஆன் த மோட்டார் பைக். ஹீ இஸ் ஆன் த மோட்டார் பைக்னா ஹீ இஸ் சிட்டிங் ஆன் த மோட்டார் பைக்னா அவன் டூ வீலர் மேலே வண்டி மேலே ஏறி உட்காந்துருக்கான். அதே மாதிரி ஆனால் அவன் எங்கே இருக்கான், அவன் காரில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீ இஸ் இன் த கார் அப்படின்னு வரும். இந்த கார் ஏன் கார் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக மூடியை பார்த்தா இருக்கா. ஸோ அப்போ அங்கே வந்து இந்த கார் வரும். அவன் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது டூ வீலர் மேலே உட்காந்துருந்தா ஹீ சிட்டிங் ஆன் த மோட்டர் பைக் அப்படின்னு வந்துடும். ரெண்டாவதாக வந்து அவன் அதே மாதிரி அவன் காரில் இருந்தான்னா ஹீ இஸ் சிட்டிங் இன் த கார் அப்படின்னு வந்துடும். காரில் இருக்கான், ஃப்ரண்ட்டில் இருக்கானா பேக்கில் இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் சிட்டிங் அட் த பேக் சீட். ஹீ சிட்டிங் அட் த பேக் சீட். காரில் தான் இருக்கான், ஆனால் காரில் வந்து பேக் சீட்டில் உட்காந்துருக்கான். இல்லை ஹீ சிட்டிங் அட் த ஃப்ரண்ட் சீட். அப்போ பர்டிகுலராக அந்த இடம் தான் சொல்லும்போது அந்த இடத்துல அட் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதுதான் ஆன் ஏ மோட்டார் பைக், சம்படி சிட்டிங் ஆன் ஏ மோட்டார் பைக். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஆன் த சீலிங். அப்போ இந்த பெயிண்ட் டப்பாலாம் வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். பெயிண்ட் டப்பாலாம் கொடுத்துன்னு புதுசாக வாங்கிட்டு வந்து அது எங்கே வச்சுருக்க அப்படின்னா ஆன் த சீலிங்னா வீட்டு மேலே, ரூஃப் மேலே. சரிங்களா? சீலிங் மேலே. சரிங்களா? அப்போது இட் இஸ் ஆன் த சீலிங்னா அதெல்லாம் அந்த சீலிங் மேலே ரூஃப் மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஆன் த வால் அப்படின்னா அதெல்லாம் செவுத்து மேலே இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி வந்து 3 பார்த்தோம். இன்னு, அட்டு, ஆன் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து அட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறத பயன்படுன்னு பார்த்தோன்னா அட்டு வந்து இன்னும் ஒரு சில 2-3 எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்கள். அட்டு எங்கே பயன்படுத்தணுன்னா எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த தெருவில் தான் இருக்கேன். நானும் இந்த தெருவில் தான்டா இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னா இந்த கடைசியில் பாரு இந்த தெரு முடிகிற இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் அப்படின்னா பர்டிகுலராக அந்த தெருவில் தான் இருக்கேன், அந்த இடத்துல கடைசியில் அந்த தெருவு முடிகிற இடத்துல அப்படின்னு பர்டிகுலராக அந்த இடத்துல சொல்லுது. அப்போ அட்டு வந்துடும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல அட் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அட் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒன்று தெரியுமா, நான் என்னோடய அடி மனசுலேருந்து சொல்கிறேன், என் மனசை தொட்டு சொல்கிறேன், என்னோடய அடி மனசுலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம்
அட் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது ஹார்ட்டில் தான். ஆனால் ஹார்ட்டில் எந்த இடத்துல? ரொம்ப என்னோடய மனசோட இதயத்தோட அடியிலேன்னு சொல்லும்போது அட்டு வந்து அங்கே யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து எங்கே இருக்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆஃபீஸில் நான் அவளோட டெஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்கேன். அவளோட டெஸ்க் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆஃபீஸில் இருக்கேன். ஆஃபீஸில் எங்கே இருக்க சொல்லும்போது, இல்லை என்னோடய டெஸ்கில் உட்காந்துருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் டெஸ்கில் நான் யூஸ் பண்ணுற டெஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்கேன். டெஸ்க் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அட் அட் மை டெஸ்க் இல்லை அட் ஹர் டெஸ்க், அவளோட டெஸ்க் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து நீ எங்கேப்பா இருக்க? இந்த இடத்துல அட் த எண்ட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு வராது. வேறு எதாவது போட்டுங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டு, இல்லை அட் த எண்ட் ஆஃப் த ஷோ. அட் த எண்ட் ஆஃப் த ஷோ. இந்த ஷோ கடைசியில் நான் எப்போ வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஷோ முடிஞ்சு அந்த ஷோ கடைசியில் தான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அட் த எண்ட் ஆஃப் த ஷோ ஐ கேம் டு மை ஹவுஸ். அந்த ஷோ முடிஞ்ச உடனே. இல்லைனா அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அட் த எண்ட் ஆஃப் த ஷோ. அந்த ஈவெண்ட்டாக அது வந்து எப்போ நடந்துச்சுன்னா, அது வந்து அந்த ஷோவோட கடைசியில் தான் நடந்துச்சு. அட் த எண்ட் ஆஃப் த ஷோ இட் வாஸ் ஹேப்பனிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்துட்டு 3 ப்ரிப்போசிஷன் இன்னு, அட்டு, ஆன் இது 3. ஸோ இடத்த குறிக்கிறப்போ இது 3 எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு கிளாஸை சந்திக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நாளைக்கு வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ எல்லோரும் பாருங்கள், பார்த்து பயன்படுங்க. ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 10 நாள் நம்ம அந்த 80 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் முடிய போகுது. எப்படியோ கொஞ்சம் க்ளோஸில் வந்தாச்சு. 10 நாள் கொஞ்சம் கண்டினியூஸாக சாமியோட ஆசீர்வாதத்தில் முடிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். தேங்க்யூ. பை. டேக் கேர். We will meet tomorrow.